Hey guys, welcome to Archu Aquatics. இந்த வீடியோவில் போலார் ப்ளூ பேரட் அண்ட் பிளாட்டினம் போலார் பேரட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன்மேட் ஹைப்ரிட் தான். ரெண்டு விதமான சிச்சலட் வெரைட்டியும் கிராஸ் பண்ணி தான் இந்த ஃபிஷ்ஷஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா சீப்ரா கான்விட் சிக்லெட், நேச்சுரல் ஸ்பீஷிஸ் தான். இது வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் சிக்லெட்டு அண்ட் வந்து பிளட் பேரட் சிக்லெட். இது வந்து ஒரு மேன்மேட் ஹைப்ரிட். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி தான் இந்த போலார் ப்ளூவும் அண்ட் பிளாட்டினம் போலார் பேரட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டியான ஃபிஷ்ஷு. எல்லா டைப்ஸான வாட்டர் கண்டிஷனுக்கும் செட் ஆகும். குறிப்பாக அசிட்டிக் வாட்டருக்கு ரொம்பவே நல்லா சர்வே ஆகும். அண்ட் இந்த ஃபிஷ்ஷோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா 6 to 8 years. இந்த ஃபிஷ்ஷோட ஆவரேஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 inches. இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 inches வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஃபிஷ்ஷோட டேங்க் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து எல்லா விதமான டேங்க் செட்டப்புமே செட் ஆகும். ஆனால் எல்லா டைப்ஸான டேங்க் செட்டப்லேயுமே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேஸ் அதிகமாக வச்சோம்னா இது கொஞ்சம் நல்லாவே சர்வே ஆகும். எக்ஸாம்பிள் சொல்கிறோம்னா ராக்கி செட்டப்பு, ட்ரிஃப்ட்வுட் செட்டப்பு, பிளான்டட், செமி பிளான்டட் எல்லா அக்வேரிங்குமே இந்த ஃபிஷ் வந்து சூட் ஆகும். இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக செமி அக்ரெசிவ் ஃபிஷ் தான். ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து எல்லா மீன் கூடயுமே கலந்து விடலாம். அண்ட் இந்த ஃபிஷ்ஷோட சூட்டபிள் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 20 to 27 டிகிரியில் வந்து இந்த ஃபிஷ் வந்து நல்லாவே சர்வே ஆகும். அண்ட் இந்த ஃபிஷ்ஷோட வந்து சூட்டபிள் டேங்க் மேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து ஸ்லைட்லி அக்ரெசிவ் ஃபிஷ்ஷுங்கிறதுனால அதர் சிக்லெட்ஸோட சேர்த்து விடலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மலாவி சிக்லெட், ஆஃப்ரிக்கன் சிக்லெட், சவுத் அமெரிக்கன், சென்ட்ரல் அமெரிக்கன் சிக்லெட்ஸ் கூட சேர்த்து விடலாம். அண்ட் இந்த ஃபிஷ்ஷோட டேங்க் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு 2 பேர் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்கன்னா ஒரு 2 feet டேங்க் வச்சிங்கன்னா ஹைடிங் ஸ்பேஸ் வச்சிங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து நல்லாவே சர்வே ஆகும். ஸோ இந்த ஃபிஷ்ஷோட மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 inches கொஞ்சம் கஷ்டம்தான். அது வந்து நீங்கள் குரூப்பாக ஃபிஷ்ஷஸ் இருக்கும்போது இப்போ அக்வேரியமில் குரூப்பாக எல்லாமே விட்டுருப்பாங்க. அதை பேரட் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் விட்டுருக்கும்போது அதில் வந்து நீங்கள் மேல் ஃபீமேல் வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஃபீமேல் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் ரவுண்டட் பாடியாக திக்காக இருக்கும். மேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும். அதே நீங்கள் 3 inches மேலே இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு ஹம்ப் ஒன்று வரும். அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 2 to 3 inches கொஞ்சம் கஷ்டம் தான். 3 to 5 inches கொஞ்சம் நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் உங்கள் கூட இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஹார்டியான ஃபிஷ்ஷு. மோஸ்ட் அக்வேரியம் ஷாப்ஸில் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து கிடைக்காது. ஸோ காய்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸோ ஆக்சசரிஸோ இல்லை வேறு ஏதாவது அக்வேரியம் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.